ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்ல இருந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகளுடைய மோஷனை நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. இங்கே கொடுத்துருக்குற இங்கே டேட்டாவை பாருங்கள். A particle of mass 2 × 10⁻² kg is moving with a uniform speed of 4 m/s in circular path of the radius 1 meter. அப்போது இது ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி அப்படின்றது இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குது, 4 m/s இருக்குது. இதோட ரேடியஸ் 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவை வேகமாக எழுதிக்கிடுவோம். எம் அப்படின்ற இந்த மாசு 2 × 10⁻² kg. இந்த ரேடியஸ் ஆர் அப்படின்றது 1 மீட்டர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீடு, அதாவது யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்றத 4 m/s அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா. ஃபைண்ட் த ஹெல்ப் ஆஃப் த வெக்டார் டயக்ராம் ஆஃப் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் 2 பொசிஷனாக நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஓன்ற ஆர்ஜின்ல இருந்து இந்த ஆர்ன்ற ரேடியஸில் இதை ஏ அப்படின்ற பொசிஷன், அதனால் இதை விஏ வெலாசிட்டி இந்த இடத்துல இருக்குது. இந்த விஏ வெலாசிட்டி அப்படின்றது அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது இந்த பி அப்படின்ற இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டலாக டுவார்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களாப்பா. ஸோ இதை ஒரு கிராஃப் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது பாசிட்டிவ் ஐ கேப், இது பாசிட்டிவ் ஜே கேப், இது நெகட்டிவ் ஐ கேப், இது மைனஸ் ஜே கேப். இந்த சர்க்கிள் மோஷனில் இந்த வெக்டார் டயக்ராமில் இதெல்லாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றதுல இந்த 2 பொசிஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த விஏ வெக்டார் அப்படின்ற இதுக்கான டைரக்ஷனை வச்சு இதை சொல்லும்போது மேக்னிடியூட் வேல்யூ 4 m/s தான். ஆனால் இது பாசிட்டிவ் ஒய் ஆக்ஸில் இருக்கனால ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிடும். விபி அப்படின்ற வெக்டாரை எழுதும்போது லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் ஐ கேப்ன்றதுனால -4 ஐ கேப் m/s எழுதிக்கிடும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது, சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டார் ஃபார்முலா எழுதும்போது del v வெக்டார் ஈக்குவல் டு விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டார் அப்படின்றது ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு இருக்கும். ஸோ இதுக்கான மேக்னிடியூட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கலாம், இதோட மேக்னிடியூட் ஃபார்ம் அப்படின்றது இந்த ரெண்டுக்கும் மாடுலஸ் போட்டோம்னா போதும். அதாவது விபி வெக்டார் மைனஸ் விஏ வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் வெளியே கிடைச்சிரும். ஸோ இதை விபி வெக்டார் அப்படின்றது லெஃப்ட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, அதே நேரத்தில் விஏ வெக்டார் அப்படின்றது நம்மளுக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது தான் del v வெக்டார். ஸோ விபி மைனஸ் விஏ அப்படின்றதுனால இந்த ஆரோ டைரக்ஷன் விபி டு விஏ இருக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வெக்டார் டயக்ராமை நம்ம தனியாக இதோட ரிசல்டன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுமா. ரிசல்டன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த விபின்றது ஆல்ரெடி என்னவா இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், விபி வெக்டார். ஸோ இந்த விஏ வெக்டார் நெகட்டிவ் டேமாக இருக்கிறத எப்படி எழுதலாம், விஏக்கு அப்படியே நெகட்டிவ் டேம் எழுதும்போது கீழே நோக்கி ட்ராப் பண்ணணும். திஸ் இஸ் த மைனஸ் விஏ வெக்டார். சரிங்களாப்பா. ஸோ இந்த மைனஸ் விஏ வெக்டாருக்கும் இந்த விபி வெக்டாருக்கும் ரிசல்டன்ட்னு நம்ம ஒன்று வரையணும்ல, இதான் இந்த இடத்துல சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கான வேல்யூ. இதை ஒரு ரிசல்டன் வேல்யூ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த ரிசல்டன் வேல்யூலாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இதை v1 இதை v2. ஸோ இந்த v அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு v ஈக்குவல் டு √v1² + v2² அப்படின்றது தான் இந்த ரிசல்டன் மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் த வெலாசிட்டி இல்லைங்களாப்பா. அதே மாதிரி தான் இங்கேயே நம்ம சொல்ல போகிறோம். எப்படி del v² அப்படின்ற இந்த டேம் vp² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் va². ஸோ இந்த டேமை போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா del v ஈக்குவல் டு √of vp² ப்ளஸ் மைனஸ் ஆஃப் va² அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா. ஸோ இந்த டேமை நம்மளுக்கு சிம்பிளை பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி விபி அப்படின்றது -4 ஜே கேப் ஸ்கொயர், தென் -4². ஆல்ரெடி விஏ அப்படின்றத 4 அப்படின்னு பார்த்ததுனால இதுவும் ஒரு -4². ஸோ இந்த ரெண்டுமே -4 இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஆஃப் -4². ஸோ அதை அப்படியே எடுக்கலாம். இந்த ஸ்கொயர் டேமை நம்ம அப்படியே வெளியே எடுக்கும்போது 4ன்றது வெளியே வந்துடும், √2 ஸ்கொயர் பண்ணுறதுனால இந்த மைனஸ் டேம் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் 4√2 இருக்கும். √2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1.41, 4 × 1.414. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது 5.7 m/s கிடைக்கும். அட்டு இந்த ஆங்கிள் 45 டிகிரி இருக்கும்போது இதில் 45 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாக்டாக கரெக்டாக நம்ம 45 டிகிரின்னு எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா இந்த ரெண்டோடைய மேக்னிடியூட் வேல்யூ சேம், இதுவும் 4 இதுவும் 4. ஸோ இந்த ரெண்டு மேக்னிடியூட் வேல்யூ சேமாக இருக்கும்போது இந்த 90 டிகிரிக்கு மிடில் தான் கரெக்டாக என்ன செய்யும், இதுக்கான ரிசல்டன் வெலாசிட்டி இருக்கும். ரிசல்டன் வெலாசிட்டிக்கும் இந்த விஏக்கும் இடையில வரக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 45 டிகிரி இருக்கும்பா. ஸோ அட்டு 45 டிகிரி வித் வெர்டிக்கல் இவ்வளோதான்ப்பா. ஸோ இது எழுதுனா போதும். தென் இதேமாரி சேஞ்ச் இன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றதையும் இதேமாரி நம்ம கண்டுபிடிப்போமா. மாஸ் எவ்வளவு 2 × 10⁻² kg, ஆர்ன்ற ரேடியஸ் 1 மீட்டர்,
இங்கே ஸ்பீட் அப்படின்றத 4 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு இங்கே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற இந்த டேட்டாவில் 2 பொசிஷன் அப்படின்றதுல இது ஏ அப்படின்ற பொசிஷனாகவும் இந்த பொசிஷனை பி அப்படின்ற பொசிஷனாக வச்சு நம்ம வெலாசிட்டியை டிஸ்கிரைட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களாப்பா. இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கக்கூடிய சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸு எஃப்ஏ அண்டு எஃபிஏ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெக்டார் டயக்ராம் வரைஞ்சி இதேமாரி சேஞ்ச் இன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த கிராஃப் தேவை. இந்த கிராஃபில் இது பாசிட்டிவ் ஐ கேப், இது பாசிட்டிவ் ஜே கேப், இது நெகட்டிவ் ஐ கேப், இது நெகட்டிவ் ஜே கேப். சரிங்களாப்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல எஃப்பி வெக்டார் அப்படின்றது எப்படி இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு. அதே நேரத்தில் எஃப்ஏ வெக்டார் அப்படின்றது டுவார்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் சேஞ்ச் இன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி இருக்கலாம், டெல் எஃப் வெக்டார்னு எடுப்போமா. இந்த டெல் எஃப் வெக்டார் அப்படின்றது எஃப்பி வெக்டார் மைனஸ் எஃப்ஏ வெக்டார். எஃப்பிலிருந்து எஃப்ஏவை நம்ம என்ன செய்யறோம், கழிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய இந்த சேஞ்ச் இன் எஃப் வெக்டார் அப்படின்றது இதுதான். ஸோ இந்த ரெண்டுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கடுத்து இதோட வெக்டார் ஃபார்ம் சொல்ல முடியும். எஃப்ஏ வெக்டாராக இருந்தாலும் எஃப்பி வெக்டாராக இருந்தாலும் ரெண்டுக்கு மேக்னிட்யூட் வேல்யூ சேம் தான். எனது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸு ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும், டுவார்ட்ஸ் சென்டர் நோக்கி இருக்கிறது சேமாக இருக்கும். ஸோ அப்போ mv²/r அப்படின்றதுல எம்மோட வேல்யூ 2 × 10⁻⁻², வியோட வேல்யூ 4, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிடுவோம், டிவைடட் பை ரேடியஸ் r1. ஸோ அப்போது இந்த வேல்யூஸை சிம்பிளை பண்ணதில் நம்மளுக்கு கிடைச்சது எவ்வளோ அப்படின்னா 0.32 நியூட்டன் அப்படின்றது. அப்போ இதில் எஃப்ஏ வெக்டார் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்க நெகட்டிவ் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ -0.32 ஐ கேப் அப்படின்னு எழுதிக்கிட வேண்டியதான். அதேமாதிரி எஃப்பி வெக்டார் அப்படின்றது எப்படி எழுதலாம், இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால -ஜே கேப் அப்படின்னு எழுதும்போது -0.32 ஜே கேப் நியூட்டன் எழுதிக்கிடும். ஸோ இந்த ரெண்டுக்கான வெக்டார் ஃபார்மை நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது இப்போ வெக்டார் டயக்ராமை ட்ரா பண்ணுவோம். எஃப்பி வெக்டார் அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த -FA வெக்டார்னா எப்படி எழுதணும், இது நெகட்டிவ் ஐ கேப்பில் இருக்குன்னா அதுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் எழுதணும். இதுதான் -FA வெக்டார். சரிங்களா. அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் அப்படின்ற டைரக்ஷன் டெல் எஃப். இந்த இடத்துல ரிசல்டன் ஃபோர்ஸ்ன்றது டெல் எஃப். இந்த ரெண்டுக்கும் சேம் மேக்னிட்யூட் இருக்கிறதுனால இந்த எஃப்பியிலிருந்து நம்மளுக்கு இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்றது எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி இருக்கும். சரிங்களாப்பா. ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ டெல் எஃப் அப்படின்ற மேக்னிட்யூட் வேல்யூ நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எஃப்பி வெக்டார் மைனஸ் எஃப்ஏ வெக்டார் எப்படி எழுதலாம், ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். நான் இருக்குங்களா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடும். இது எஃப்ன்ற ஃபோர்ஸு, இது எஃப்2ன்ற ஃபோர்ஸு. இதுக்கான ரிசல்டன் ஃபோர்ஸ் எஃப்ன்றது எப்படி எழுதலாம், f² = f1² + f2² அப்படின்றது தான் இதோடைய வெக்டார் ஃபார்ம். இதுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்றத f = √f1² + f2² அப்படின்னு நம்ம எழுதுவோம். டெல் எஃப் அப்படின்ற இந்த மேக்னிட்யூட் வேல்யூ எழுதும்போது √(fp² + -(fa²). இந்த டேம் அப்படியே சிம்பிளை பண்ணுங்க. அப்போ fp² அப்படின்ற வேல்யூ என்னதுப்பா, -0.32 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இந்த டேர்ம் மைனஸ்லாம் இருக்கு, அதனால பிளஸுக்கு மாறிடும் 0.32 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு டேம்லையும் 0.32 காமனாக இருக்குது. இந்த நெகட்டிவ் டேமை ஸ்கொயர் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது ப்ளஸ் ஆகிடும். அதனால் 2 × 0.32 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ அதில் ஸ்கொயர் டேம் வெளியே வந்துருச்சுன்னா 0.32ல் √2 அப்படின்ற இந்த டேமை நம்ம மல்டிபிள் பண்ணால் 0.32ஓட 1.414 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.45 நியூட்டன். ஸோ இதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ. ஸோ இதை மட்டும் எழுதுனா போதாது, அட் 45 டிகிரி வித் வெர்டிகல்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, சில நேரங்களில் வெக்டார் டயக்ராம் வரைஞ்சி ட்ரா பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. சரிங்களாப்பா. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.